ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லாஸ்ட் கிளாஸில் மிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, லாங் டிவிஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், பேஜ் நம்பர் 30 அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிவிஷன் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணணும் ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸ்டெப் ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. அந்த 5 ஸ்டெப்பை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சம் எடுங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ரோமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துருந்தா எப்படி வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தா எப்படி வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் பண்ணுறது, அதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெசிமல் நம்பர் சால்வ் பண்ணது நமக்கு வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ புக்கில் இருக்கிற மெத்தட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அனதர் மெத்தட் இருக்குது, அனதர் மெத்தட் யூஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம இதே என்ன பண்ணலாம், புக்கில் இருக்கிற மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.0164 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் நம்பர் கொடுத்துட்டாங்க. இது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது, அப்போ 2.0164 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஹோல் நம்பருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல் நம்பர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஈஸியாக போயிடும். ரைட் ஸ்டூடெண்ட், இந்த டெசிமல் பிளேஸ் வந்து பாருங்கள். இந்த டெசிமல் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டிஜிட், எத்தனை டிஜிட் வந்து தள்ளி இருக்குன்னு பார்த்துட்டு அத்தனை டிஜிட் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தள்ளி இருக்குது ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கணும். 2 டிஜிட்னா 100, 3 டிஜிட்னா 1000, 4 டிஜிட்னா உங்களுக்கு வந்து 10,000 அண்ட் ஸோ இது மாதிரி கண்டினியூட்டாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 4 டிஜிட் வந்து தள்ளி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 10,000ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 10,000ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து சிம்பிளாக ஆன்சர் வந்து கிடைக்கும். ரைட், ஸோ இந்த லாஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ இந்த சம்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி பிஃபோர் வர சம்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 8th ரோமன் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். therefore so square root of 2.0164 multiply to, so 4 digit தள்ளிறதுனால நீங்கள் வந்து 10,000ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ண போகிறோம் by so 10,000. next one, so here write the denominator values of 1. so 2.0164 so 10,000 multiply பண்ணால் so 20,164 whole done by, so 1s are 10,000, answer is so 10,000. next square root of, next write பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள்ஸ் வந்து நான் பண்ண நியூமரேட்டர் டினாமினேட்டர் செப்பரேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, செப்பரேட்டாக ரைட் பண்ணிக்கோங்க. the first square root of so 20,164 whole done by, so square root of so 10,000. next one, so 20,164க்கு ஸ்கொயர் நம்பர். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வந்து பாரோ சிம்பிள் அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ லாஸ்ட்லேருந்து, ஸோ ரைட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறேன், 2 நம்பருக்கு வந்து பாரோ சிம்பிள் கொடுங்க, 64 and 01. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. அந்த 2க்குள்ளே ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்கள். அந்த ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைன் பண்ணுங்கள். ஸோ 2க்குள்ளே ஸ்கொயர் நம்பர் 1, ஸோ 1க்கு வந்து ஸ்கொயர் நம்பர் தான் 1. அந்த 1 வந்து என்ன பண்ணுறேன், கோஷன்ட்டு அண்ட் டிவிசஸ் ரைட் பண்ணிக்கோங்க. 1s are 1, ஆன்சர் இஸ் 1. இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து என்ன 2க்கு டவுனில் வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1s are 1, ஆன்சர் இஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ 2 - 1, 2ஐயும் 1ஐயும் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுங்கள். 2 - 1, ஆன்சர் இஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு. அதனால் நெக்ஸ்ட்டு வரப்போ நம்பர் என்ன அப்படின்னா 2 நம்பராக தான் நம்ம வந்து டவுன் பண்ண போகிறோம். ஸோ 0, 1 டவுன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டிவிசஸ் 1 வந்து என்ன பண்ணுறேன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் இருந்தாலும் 2ஆல் தான் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ மல்டிப்ளை நம்பர் ஆஃப் 2, 1s are 2, ஆன்சர் இஸ் 2. ஸோ 101 கிடச்சிருக்கு. நீங்களாக ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த நம்பரை நம்ம கோஷன் ரைட் பண்ணிக்கோங்க, டிவிசஸ் ரைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது 101 நியரஸ்ட்டாக வரணும், இல்லை வந்து ஈக்குவலாக வரணும், அது மாதிரி நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து 1 ட்ரை பண்ண பாருங்கள், 2 ட்ரை பண்ண பாருங்கள், 3 ட்ரை பண்ண பாருங்கள், அண்ட் ஸோ இது மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண 1 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஐயும் 21 கிடச்சிருக்கு. 1ஐயும் 21 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 21 தான் கிடச்சிருக்கும். அதனால் என்ன பண்ணால் 101 வந்து 21 தான் ரொம்ப டவுன் வரதுனால ஸோ 1 வந்து நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 2 வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி லெஸ் தேன் 101 வர நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகணும். ஸோ லெஸ் தேன் 101 நான் வந்து 4 எடுத்துக்கிறேன். அந்த 4 வந்து இங்கேயும் ட்ரை பண்ணேன், இதுலேயும் ட்ரை பண்ணேன். ஸோ 4 × 4, ஆன்சர் இஸ் 16, பேலன்ஸ் இஸ் 1. ஸோ 4 × 2, ஆன்சர் இஸ் 8, 8 + ஆன்சர் இஸ் 9. ஸோ 96 கிடச்சிருக்கு. ஸோ 101லேருந்து 96 வந்து செப்பரேட் பண்ண ஆன்சர் இஸ் 5. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நம்பரை வந்து அப்படியே டவுன் பண்ணுங்கள். 64
64 அப்படியே டவுன் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 மட்டும் நீங்கள் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னன்னா 4 2s are 8. ஸோ 8 நெக்ஸ்ட் ஒன் அந்த 4 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 564 கிடச்சிருக்கு. அப்போ 564 வர மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை வந்து நியர்ஸ்ட் நம்பர் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இது வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குன்னு சொல்லியாச்சு. அதனால் இந்த யூனிட் டிஜிட் வந்து பாருங்கள். இந்த யூனிட் டிஜிட்டும் போது 4 இருக்குது. அந்த 4ஆல் ஃபினிஷ்ட் ஆகிற ஸ்கொயர் நம்பர் என்னென்னு பாருங்கள். அப்போ 4ஆல் ஃபினிஷ்ட் ஆகிற ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் 8 கிடைக்கும். ஸோ இந்த 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4, நெக்ஸ்ட் ஒன் 8 × 64. 64ங்கிறது 4ஆல் ஃபினிஷ்னா அந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 8 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். ஸோ another one 4 4s are 16. 4 வந்து எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் 2 வந்து எடுத்துக்கலாம். 2 × 2 4. 4ல் ஃபினிஷ் ஆகிற 2 வந்து எடுத்துக்கலாம். அந்த 2 வந்து ஹியர் இதுலேயும் ரைட் பண்ணிக்கோங்க, இதுலேயும் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 × 2 ஆன்சர் இஸ் 4. So next one 2 × 8 answer is 16. So balance is 1. Next one 2 × 2 4. 4 + 1 answer is 5. So 564 கிடச்சிருக்கு. ரெண்டையும் செப்பரேட் பண்ண ரிமைண்டர் இஸ் 0. Therefore so 20,164க்கு ஸ்கொயர் நம்பர் 142 ஹோல் டன் பை 10,000 ஸ்கொயர் நம்பர் ஆன்சர் இஸ் 100. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம வந்து ரைட் பண்ணலாம் ஆன்சரு. ஸோ இதை 100 டிவைட் பண்ணும்போது டெசிமல் நம்பர் கொடுக்கும்போது நம்ம அதனால் 2 டிஜிட் தள்ளி நம்ம வந்து அப்ளை பண்ண முடியுது. therefore so 1.42. therefore so square root of 2.6164 square number is 1.42. okay students, thank you. Students, next one is fifth question. Given question mixed fraction. So mixed fraction you convert the improper fraction. Next you solving the square root these numbers. So 718/49. So first write the square root of 718/49 is equal to root of students. So first you solving the improper fraction. Rules you know. First multiply the cross multiply. Our answer is add the 18. Therefore 49 × 7. So 49 × 7 is equal to 7s are 9. Answer is 63. So 3 right. Next one 6 here right. Next one so 6 are 7. Answer is 28. 28 + 6 answer is 34. Therefore answer is 343. So 343 + 18. So sum of the numerator value so 18. Next one 3 + 8. 3 + 8 answer is 11. Next remain 1 here right. Next one 4 + 1 5. 5 + 1 6. Next one so 3 right. Therefore so our answer is 361 whole done by 49 right. So next one second step you write the subtractivity. So square root symbol of numerator and denominator. So square root of 361 so whole divided by square root of 49. So next find the square root of numerators and denominators. So square root of numerator value 361. So you try the rough column side. So 361 square root already rules you know. ஸோ நமக்கு தெரியும் எப்படின்னா ஸ்கொயர் ரூட் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பாரோ வந்து அப்ளை பண்ணணும். பாரோ வந்து பார்த்தோன்னா டபுள் நம்பருக்காக நம்ம வந்து கொடுக்கணும் ஃப்ரம் த ரைட் சைட்லேருந்து. ஸோ 61க்கு ஒரு பாரா கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன்று 3க்கு ஒரு பாரா கொடுங்க. 3ங்கிறது பார்த்தோன்னா சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. அந்த 3க்குள்ளே ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்கள். அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைன் பண்ணுங்கள். ஸோ 3க்குள்ளே ஸ்கொயர் ரூட் நம்பர் இஸ் 1. ஸோ 1க்கு ஸ்கொயர் நம்பர் இஸ் 1. therefore 1 write the quotient and divisors. 1s are 1 answer is 1. ஸோ 1ஐயும் அந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் என்ன பண்ணுறது 361. 3க்கு டவுனில் வந்து ரைட் பண்ணணும். 3 so 1s are 1 answer is 1. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சப்ராக்ட் 3 - 1. 3 - 1 ஆன்சர் இஸ் 2. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நார்மல் டிவிஷன் போது என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்துக்கிறது ஸ்கொயர் ரூட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் நம்பரை வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது டவுன் பண்ணும்போது 2 நம்பராக தான் டவுன் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பர். நெக்ஸ்ட்டு யூ ரைட் த ஸோ 61 here ரைட். therefore number is 261. இப்போ 261 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணுறேன் இந்த டிவிசஸ் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதே ரூல்ஸ் தான் எல்லா சம்முக்கும் ஆல் சம்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று ஸோ மல்டிப்ளை நம்பர் ஆஃப் 2. 1s are 2 ஆன்சர் இஸ் 2. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக ஒரு நம்பர் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோஷன் ரைட் பண்ணணும் அண்டு நியூ டிவிசஸ் பக்கத்துலேயும் நீங்கள் வந்து ரைட் பண்ண போகிறீங்க.
நீ எடுத்துக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் 261 பக்கத்தில் வரணும், இல்லை வந்து ஈக்குவலாக வரணும். அந்த நம்பரை வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 வர மாதிரி தான் இருக்கும். அதனால் 261. ஸோ மோஸ்ட்லி எல்லா சம்முக்கும் வர மாதிரி தான் இருக்கும். ரைட், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுற, சடன்லி எடுத்தோன்னே நீங்கள் வந்து ரைட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். இங்கேயும் 1 ரைட் பண்ணால் இதுலேயும் 1 ரைட் பண்ணிவிட்டு இந்த 1ஐயும் 21 கிடச்சிருக்கும். அந்த 21 மல்டி பண்ணி வர ஆன்சர் வந்து நம்ம 261க்கு ஸோ டவுனில் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது மாதிரி நமக்கு வந்து 1 பை 1 நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ 1 ட்ரை பண்ணணும், 2 ட்ரை பண்ணணும், 3 ட்ரை பண்ணணும், 4 ட்ரை பண்ணணும். ரைட், பார்க்கலாம். ஸோ எந்தெந்த சம்மும் டேரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு இந்த சம்மு டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ண சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 1 வந்து சூஸ் பண்ணிப்பேன். 1 இங்கே ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று டிவிசஸில் ரைட் பண்ணுங்கள். இங்கே 1ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 21. இந்த 1ஐயும் 21 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை வந்து ஸோ 261க்கு டவுனில் வந்து ரைட் பண்ண போகிறோம். 1s are 21 ஆன்சர் இஸ் 21. ஸோ 21 வந்து ரொம்ப டவுனில் வருது. ஸோ அதனால தான் 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த 261க்கு யூனிட் டிஜிட் பாருங்கள். ஸோ யூனிட் டிஜிட் என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 இருக்குது. அப்போ 1ஆல் முடிகிற ஸ்கொயர் நம்பர் என்ன பாருங்கள். அந்த ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் தான் முடியுது. ஸோ 1ஆல் முடிகிற ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா 81. ஸோ 81 வந்து பார்த்திங்கன்னா 1ஆல் ஃபினிஷ்ட் ஆகுது யூனிட் டிஜிட்டு. அதனால் 81க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 9. அதனால் 9 வந்து இங்கே ரைட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ 9ஐயும் 21 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இந்த இடத்துல ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஸோ 9s are 9 ஆன்சர் இஸ் 81. பேலன்ஸ் இஸ் 8. நெக்ஸ்ட் ஒன், 9s are 2 ஆன்சர் இஸ் 18. 18 plus 8 ஆன்சர் இஸ் 26. ஸோ ரிமைண்டர் இஸ் 0 கிடச்சிருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361க்கு வந்து ஸ்கொயர் நம்பர் இஸ் 19 பை நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. ஸோ 49 பார்த்தோன்னா ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ நீங்கள் நம்பர் டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம், ஈஸி நம்பர். ஸோ 49 ஸ்கொயர் நம்பர் இஸ் 7. ஸோ கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கொடுத்ததுனால ஃப்ராக்ஷனாக கிடச்சிருச்சு. இந்த ஃப்ராக்ஷனை பார்த்தா மிக்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டின் வந்து மிக்ஸ்டாக கொடுத்ததுனால இஸ் டிவைடட் பை 19 இஸ் டிவைடட் பை 7. ஸோ 19ல் 7 ஹவு மெனி டைம்ஸ், 2 டைம்ஸ். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 14. ஸோ ரிமைண்டர் இஸ் 5. ஸோ சால்வ் பண்ணியாச்சு. மிக்ஸ்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ்டாக ரைட் பண்ணும்போது ஸோ 2 5 by 7. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணியாச்சு. therefore ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 18 by 49. ஸோ ஸ்கொயர் நம்பர் இஸ் 2 5 by 7. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். 7 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வந்து பாருங்கள். ஸோ 7 2s are 14. 14 plus 5 19. 19 by 7. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கிடச்சிச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 18 by 49 ஸ்கொயர் நம்பர் இஸ் 2 5 by 7. ஸ்டூடெண்ட்ஸ், so next question, 9th question. So find the least number that must be subtracted to 6666 so that it is becomes a perfect square. Also find the square root of the perfect square thus obtained. ஸ்டூடெண்ட்ஸ், இதோட மீனிங் என்னன்னா, ஸோ 6666 வந்து கொடுத்துட்டாங்க. இந்த நம்பரோட என்ன பண்ணுறேன், லீஸ்ட் நம்பரை வந்து செப்பரேட் பண்ணால் நமக்கு என்னென்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக கிடைக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஒன்று ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தஸ் அப்டைன். நீங்கள் கண்டுபிடிக்கிறத பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு என்ன பண்ணீங்க, ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுதான் இதோட மீனிங். ரைட், ஸோ கிவன் சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6666 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ நார்மலாக என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ரூட்டை வந்து கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து அதில் வந்து ரிமைண்டர் வந்து என்ன வருதோ வர ஆன்சரோட ஸோ கிவன் கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து சப்ரைட் பண்ணால் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக கிடைக்கும். அப்போ சொல்யூஷன், ஸோ கிவன் நம்பர் இஸ் ஸோ 6666 ஸ்கொயர் ரூட்டை வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ ஸ்கொயர் ரூட்டை ஃபைன் பண்ணுறது நமக்கு எப்படின்னு நமக்கு தெரியும். லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணுங்க, 2 நம்பராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பாரோ வந்து கொடுக்கணும். 64 வந்திருக்கு. 66க்குள்ளே ஸ்கொயர் நம்பர் வந்து 64. 64க்கு ஸ்கொயர் நம்பரு 8. therefore 8 கோஷன்ட்டு அண்டு டிவிசஸ். 8 8 64. ஸோ சப்ரைட் 66லேருந்து 64 சப்ரைட் பண்ணால் 2. ஸோ நெக்ஸ்ட்டு 1. ஸோ ஸ்கொயர் ரூட்டு ஃபைன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணால், ஸோ நெக்ஸ்ட்டு 2 நம்பர் அப்படியே டவுன் பண்ணிக்கணும். அப்போ 66 டவுன் பண்ணால் 266 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிவிசஸ் வந்து என்ன பண்ணுங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸோ நியூ டிவிசஸ் வந்து ரைட் பண்ணோம். ஸோ 8 × 2 8 × ஆன்சர் இஸ் 16. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சம் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். நீங்களாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அந்த நம்பரை வந்து கோஷன் ரைட் பண்ண போகிறீங்க, அண்ட் டிவிசஸுன்னு ரைட் பண்ணி டிவிசஸ் பக்கத்துலேயும் எழுத போகிறீங்க. கோஷன்ட்டு அண்ட் டிவிசஸ் 2 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து என்ன பண்ணால் 266க்கு நியரஸ்ட்டாக ரைட் பண்ணோம். ரைட், ஹவு மெனி டைம்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு வந்து 266க்கு எபோவாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
ஸோ 1 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 1 வந்து கோஷனும் ரைட் பண்ணிக்கணும் அண்ட் டிவிசஸும் ரைட் பண்ணிக்கணும். தி நம்பர் இஸ் 161. அப்போ 1ஐயும் 161 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இங்கே ரைட் பண்ணுங்கள். 1ஐயும் 161 மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர். ஸோ 161. நெக்ஸ்ட் ஒன்று சப்ரைட் பண்ணுங்க. ஸோ 6 minus 1, 6 minus ஆன்சர் இஸ் 5, 6 minus 6 ஆன்சர் இஸ் 0, 2 minus 1 இஸ் 105. ஸோ நீங்கள் வந்து சப்ரைட் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 105. ஸோ கிவன் கொடுத்துக்கிறோட 105 வந்து சப்ரைட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக கிடைக்கும். ஸோ தர்ஃபோர் ஸோ 6666 மைனஸ் ஸோ 105. ஸோ மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 6 minus 5 ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட் ஒன் 6 minus 1 ஆன்சர் இஸ் 5, 6. தர்ஃபோர் ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 6561. இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் ரூட்டை வந்து ஃபைண்ட் பண்ணி பாருங்க. தர்ஃபோர் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ 6561. ஸோ அப்ளை த பாரோ 65 வந்திருக்கு. 65 ஸ்கொயர் நம்பர் இஸ் 64. 64க்கு ஸ்கொயர் நம்பர் இஸ் 8. அந்த 8 இங்கே ரைட் பண்ணணும், இதில் ரைட் பண்ணணும். 8 இன்ட்டு ஆன்சர் இஸ் 64. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 65லேருந்து 64 மைனஸ் பண்ணால் 1. ஸோ 61 அப்படியே டவுன் பண்ணிக்கலாம் அந்த 2 நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 8 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. ஸோ 1 டைம்ஸ் எடுத்துட்டாவே நமக்கு வந்து மேட்ச் ஆகும். 1 ரைட் பண்ணுங்கள். ஸோ கோஷன் ரைட் பண்ணியாச்சு அண்டு டிவிசஸ் ரைட் பண்ணியாச்சு. 1 into 161 ஆன்சர் இஸ் 161. ரிமைண்டர் இஸ் 0. ஸோ ரிமைண்டர் வந்து 0 வந்திருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ 6561க்கு ஸ்கொயர் நம்பர் இஸ் ஸோ 81. தர்ஃபோர் ஸோ 6561. ஸோ ஸ்கொயர் ரூட் இஸ் ஆன்சர் இஸ் 81. தர்ஃபோர் நீங்கள் வந்து சப்ரைட் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 105. நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடச்சிருக்கு. அதுக்குரிய ஸ்கொயர் ரூட் நம்பர் என்ன பார்த்தோன்னா 81. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். Students, next one is a 14th question. This objective type of question. This long sums. Square root of 128 minus square root of 98 plus 18. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க சார் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் 1 மார்க் வந்து ஃபைன் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் ஸோ 128க்கு வந்து என்ன பண்ணுறீங்க ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஸோ ஸ்கொயருக்கு வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 128 இஸ் ஈவன் நம்பர்ஸ். ஸோ அதனால் 2 டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ 6 times 4. Next 2 table 32, next one 2 table 16, next one 2 table 8, 2 table 4, next one 2 table is 2. That's all. So 2 number 1 number எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ 98. ஸோ சேம் 98க்கு என்ன பண்ணுறேன் ப்ரைம் ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ 4 times 8 பேலன்ஸ் ஸோ 180 9 times. ஸோ 49 is a perfect square number. 49க்கு ஸ்கொயர் நம்பர் எடுத்தால் ஸோ 7. ஸோ டபுள் 7க்கு 1 நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 18. ஸோ 18 2 டேபிள். ஸோ 9 times 9 is a perfect square numbers. ஸோ 9க்கு வந்து ஸ்கொயர் நம்பர் 3. ஸோ 3 into 3. ஸோ டபுள் 3க்கு 1 3 ரைட் பண்ணினா முடிஞ்சது. Therefore, so 2 into answer is 4. 4 into answer is 8 is equal to 8 square root of 2. Next one minus 98. 98 is square number. So 7. So 7 square root of 2. That was square root of 2. Next one 3 square root of 2. So plus 3 square root of 2. Students 8 square root of 2 minus 7 square root of 2 plus 3 square root of 2. ஸோ இந்த 3 டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து காமனாக இருக்கிறனால ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து வெளி சைடு வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைமோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ஓட ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 8 minus 7 plus 3. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரூட் 2 வந்து காமனாக நான் வந்து வெளி சைடு வந்து எடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ 8 ப்ளஸ் 8லேருந்து 1 போர்ஷனாக 8லேருந்து 7 போர்ஷனாக ஆன்சர் இஸ் 1. 1 ப்ளஸ் 3 ஆன்சர் இஸ் 4. ஸோ 4 root of 2. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க 8 and 3 ஆட் பண்ணுங்கள் 11. ஸோ 11லேருந்து 7 போச்சுன்னா ஆன்சர் இஸ் 4. ஸோ ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் சைன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. therefore 4 square root of 2. 14th question answer is 4 root of 2. Students 4 root of 2 is answer. நமக்கு வந்து புக் ஆன்சர் வேணும் அப்படின்னா பண்ணாங்கன்னா இந்த 4 வந்து ரூட்டுக்குள்ளே கொண்டு போகணும். இப்போ 4 வந்து ரூட்டுக்குள்ளே போகும்போது 4 ஸ்கொயராக மாறும். ஸோ 4 square root of 4 into 2 is equal to, so 4 into 4 answer is 16. 16 into 2 is equal to root of 32. 32 வந்து ஸோ புக்கில் ஆன்சர். the first square root of 32. 14th question answer is
root of 32.